கேரள அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்கும் பிரியதர்ஷினி என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதனால் இதுவரை தனியார் பேருந்துகளில் கட்டணம் செலுத்தி பயணித்த பெண் பயணிகள் பலரும் இப்போது அரசு பேருந்துகளுக்கு மாறிவிட்டனர். தனியார் பேருந்து நிறுவனங்களுக்கு தினசரி வரக்கூடிய வருமானம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நஷ்டத்தை தாங்க முடியாமல் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் அல்லது வரியை குறைக்க வேண்டும் என்று கோரி தொடர் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தால் தனியார் பேருந்துகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை கண்டித்து உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்கப்படுவதால் தனியார் பேருந்துகளில் பயணிப்போர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிகிறது. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் பேருந்துகளை இயக்க அரசிடம் போதிய நிதி இல்லை. எனவே தனியார் ஒப்பந்த முறை மூலம் தனியார் நிறுவனங்கள் பேருந்துகளை இயக்க அனுமதிக்கப்பட்டன. குறிப்பாக கேரளம் மற்றும் தமிழ்நாட்டில் தனியார் பேருந்துகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகளவில் ஐரோப்பிய நாடான லக்சம்பர்க் மற்றும் அமெரிக்காவின் சில நகரங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் தனியார் வாகனங்களை குறைப்பதற்காகவும் பொது போக்குவரத்து இலவசமாக்கப்பட்டது. இந்தியாவில் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை ஊக்குவிக்கவும் அவர்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கவும் இத்தகைய இலவச பேருந்து பயண திட்டங்கள் உதாரணமாக தமிழ்நாட்டின் விடியல் பயணம், கர்நாடகாவின் சக்தி திட்டம் தொடங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் அதிகம் என்பதால் தனியார் பேருந்துகளின் பாதிப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. இருப்பினும் கிராமப்புறங்களில் இயங்கும் மினி பஸ்கள் இதனால் வருவாய் இழப்பை சந்தித்தன. கர்நாடகாவில் இத்திட்டம் வந்தபோது அம்மாநில அரசு பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியது. ஆனால் அங்கு உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் தனியார் பேருந்து நடத்துனர்கள் தங்களுக்கு பயணியர் கிடைக்கவில்லை என்று பெங்களூரில் பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்தினர். இத்திட்டங்கள் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 முதல் 1500 வரை சேமிப்பை தருகிறது. ஆனால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை அரசு தன் பட்ஜெட் மூலம் ஈடுகட்ட வேண்டியுள்ளது. தனியார் துறையினருக்கு முறையான இழப்பீடு வழங்காவிட்டால் அவர்கள் இத்தொழிலை விட்டு வெளியேறும் சூழல் உருவாகும். கேரளாவில் 12,000க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இவர்களின் திடீர் வேலை நிறுத்தத்தால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் தினசரி பயணிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். தனியார் பேருந்து சங்கங்களின் தரவுகளின்படி இத்திட்டம் தொடங்கப்பட்ட சில வாரங்களிலேயே அவர்களின் தினசரி வசூல் 30% முதல் 40% வரை சரிந்துள்ளது. இதனால் இன்சூரன்ஸ், டீசல் செலவு மற்றும் ஊழியர் சம்பளம் கொடுக்க முடியாமல் தவிப்பதாக கூறி அரசிடம் வரி விலக்கு கேட்கின்றனர். பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் என்பது ஒரு மிகச்சிறந்த சமூக நலத்திட்டம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனியார் துறையினரின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடாது. அரசு இவர்களுக்கு மாற்று வழித்தடங்கள் அல்லது குறிப்பிட்ட வரி சலுகைகளை வழங்குவதன் மூலமே இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.